தமிழ்நாடு காங்கிரஸ் அதுக்கு வந்து முற்றிலும் மாறுபட்ட கருத்தோடு இருக்காங்க. இங்கே அவங்க திமுகவோட ஒன்றிட்டாங்க. அவர்களோட பிழைப்பு நடத்துறதுனால அந்த முதலாளிகளை சந்தோஷப்படுத்துறதுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் இயங்கிட்டு இருக்கு செல்வ பெருந்தகை அவர்களுடைய தலைமையில். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைக்கும் பொழுது பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி, அதை மாற்று கருத்து இருக்காது. அப்படி ஒரு மாநிலத்தில் இன்றைக்கி வந்து மறைமுக கூட்டணியாக இன்றைக்கி போகிறதுக்கு பல காரணங்களை எடுத்து வைக்கலாம். திமுக எப்படி ஆட்சிக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்படி செயல்பட்டாங்களோ, இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் காங்கிரஸோ பிஜேபியோட எப்படி வந்து சாஃப்ட் கார்னர் மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு அப்பட்டமாக தெரியுது. இது வந்து உள்ளங்கை புண்ணுக்கு வந்து கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க செய்யக்கூடிய இந்த பிஜேபி ஆதரவு நிலைப்பாடுகளை காங்கிரஸ் ஒருத்தர் மூலமாக மட்டும்தான் அதை வந்து நம்ம ஒருநிலைப்படுத்த முடியும். தாவேகா தான் பாஜக எதிர்ப்பில் தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை உறுதிப்படுத்த முடியுன்றதை காங்கிரஸ் கூட்டணி அமைக்கிறது மூலமாக தாவேகா நிறுவும் அப்படின்றத நம்ம நம்பலாம். ஸோ அதற்கான ஒரு முயற்சிகள் இருக்குது. எல்லா கட்சிகளும் இங்கே மற்ற கூட்டணிகளை உடைக்கிறதுக்கோ தான் கூட்டணியை பலப்படுத்துறதுக்கோ தான் வேலை செய்யும். அரசியல் கட்சியாக இருந்தால் அந்த அரசியல் கட்சி இப்படி தான் செய்யும். இதைத்தான் கடந்த கால வரலாறுகளும் நம்மளுக்கு சொல்லுது. அதை தான் விஜய் நாவும் எதிர்பார்க்குறார். கண்டிப்பாக காங்கிரஸ்லேயும் அதுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் கண்டிப்பாக இருக்குது.